ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு 2 நாள் ட்ரிப்பாக வேளாங்கண்ணிக்கு பிளான் பண்ணியிருந்தோங்க ஃபேமிலியோட. அதுதான் நான் வந்து கவர் பண்ணி எடிட் பண்ணி உங்கள் கூட போஸ்ட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். முழுக்க முழுக்க ட்ரெயின் ஜேர்னியாக இருக்கணுங்கிறதாங்க எங்கள் பிளான். ஸோ அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்தே எங்கள் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே லாஸ்ட்டு சாட்டர்டே 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஏன்னா எங்களோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:50க்கு இருந்தது. ஸோ பசங்களை கூப்பிட்டுட்டு இந்த ஜேர்னியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத அன்றைக்கி தாங்க அனுபவிச்சோம். அன்றைக்கி போன நேரத்தில் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. படியில் ஏறி தான் நாங்கள் இறங்க வேண்டியதாக இருந்தது. சரி, வெளியில் போய் வந்து பசங்களுக்கு வந்து டின்னர் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். சென்னை சிட்டி, அதுவும் தாம்பரத்தோட இந்த பிஸியான லைஃப்பை பார்த்துட்டு எப்படி போனோமோ அப்படியே திரும்பி வந்துட்டோங்க. ஏன்னா நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாப்குள்ளேயோ என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்களோட டின்னரோ இல்லை வேறு எந்த விஷயங்களையோ அந்த இதுலேயே முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு திருப்பி வரணும்னு நினச்சோன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற வந்து குமார் மெஸ்ஸுன்னு நினைக்கிறேங்க. சாப்பாடு நல்லா இருந்தது. பட் ஆனால் குவாலிட்டி வைஸும் குவான்டிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அரவுண்ட் ஒரு 4:00 நாகப்பட்டினம் ரீச் பண்ணியிருந்தோங்க. நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்களோட ரூம்ஸ் எல்லாமே நாகப்பட்டினத்தில் தான் போட்டிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, இந்த தடவை வேளாங்கண்ணி மாதா கோயிலில் கொடியேற்றம் இருந்து. ஸோ அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா எங்கேயுமே ரூம்ஸ் அவைலபிளாக இல்லை. இந்த பர்டிகுலர் லாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருந்தது. ஒரு 5 பெட் இருக்கிற ஒரு ரூம்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 பெட் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் வந்து நான் வந்து பார்க்குறேன். ப்ளஸ் ஸ்டேவும் பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாகவே இருந்தது. அடுத்த நாள் காலையில் படுத்து எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்ததுங்க. பொதுவாக வேறு ஊருக்கு ஒரு ட்ரிப்போ ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா என்றைக்கோ ஒரு டைம் தான் நடக்கிறது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கிறது. அதுவும் பொதுவாக வேளாங்கண்ணிக்கு தான் எங்களோட ஃபேமிலி ட்ரிப் எப்போயுமே இருக்கும். ஸோ நாகப்பட்டினம் இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. ஸோ நாங்கள் தங்கியிருந்த பக்கத்து ஹோட்டலில் பஸார் ஏரியா வந்து ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ அதை அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஒரு ஊர் வந்து அந்த பஸாரும் அதோட மார்க்கெட்டை சுற்றி பார்த்தா அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்பயுமே பஸார் ஏரியாவை சுற்றி பார்க்குறதுல. ஸோ ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு.
எல்லா தரப்பு மக்களும் வந்து போகிற இடம் தான் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி. எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எல்லாருமே நிறைய தடவை போயிருப்பாங்க. போகாத மக்களுக்காக தான் இந்த வீடியோவும் சரி, இதில் காமிச்சிருக்கிற சில விஷயங்களும் சரி. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மொழி, மதம், இனம் அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுவாக வந்து வந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்த ட்ரெயினில் கூட சில ஃபேமிலிஸ் வந்து மீட் பண்ணியிருந்தோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 7 வருஷம், 8 வருஷம் நாங்க வந்து விடாம வருஷம் வருஷம் வரோம். ஆனா, நாங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்க வந்து வருவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாரி அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர், நெறைய மக்கள் வந்து விடாம வர மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. உண்மையாலுமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்ததுங்க. வேளாங்கண்ணினாலே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆம் அங்கங்க சர்பத் விக்கும். அதுவும் இந்த நார்த்தங்க சர்பத்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்க ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வேளாங்கண்ணிக்கு ட்ராவல் பண்ணோங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் நினைக்கிறேன். ஆட்டோக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 300லேருந்து ₹350 400க்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்கங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சரியான வழியாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து லோக்கல் பஸ்ஸஸும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது ட்ராவல். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா, புனித செபஸ்தியார் ஆலயம் வந்தது. சரி அதில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வேண்டுதலையும் வச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உள்ளே கிளம்பியாச்சு. ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, அங்கங்க குட்டியா நெறைய விதமான சேப்பல்ஸ் இருக்குங்க. நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க போன சமயத்தில பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஏத்துன கொடி வந்து ரொம்ப அழகா பறந்துட்டு இருந்தது. சரியான வெயில் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து நல்ல கூட்டமாவே இருந்தது. நான் எதிர்பார்த்த வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்திருக்கும். ஏன்னா, முதல் நாள் 29ஆம் தேதிக்கான அந்த ஃப்ளாக் ஹாஸ்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பா கூட்டம் கம்மியா இருக்கும்னு நெனச்சேன். பட் அந்த மாதிரி இல்ல. மக்கள் பார்த்தீங்கன்னா, வந்துட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன அப்டின்னா, இந்த கொடியேற்ற பெருவிழாவ தாண்டி இந்த கொடியேற்றம்ன்றது டெய்லி வந்து ஒரு கொடி ஏத்துறாங்கங்க 8ஆம் தேதி வரைக்குமே. இந்த விஷயமே எனக்கு இது இவ்ளோ நாள் தெரியாது. நானும் பல வருஷங்களா நான் போயிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா டெய்லி ஒரு ஏற்றம் நடக்குங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது ஆக்சுவலி. மாஸ் அட்டெண்ட் பண்ணுறது எங்கள் குடும்ப வழக்கம் அப்படின்றதுனால நான் எந்த சர்ச் போனாலுமே அங்கே மாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுவோங்க. அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற டைம் வந்து வித்தின் 1 ஹவருக்குள்ளேயே மாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதையும் அட்டன் பண்ணிவிட்டு எங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வச்சாச்சு. எல்லாருக்காகவும் ப்ரேயரும் பண்ணிக்கிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. லைட்டாலேயும் சரி உங்களுக்கு ப்ரேயர்ஸாலேயும் கோவில் வந்து ஜொலிச்சுதுன்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து நிறைய குட்டி குட்டி தேர் வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்திருந்தாங்க. Don't do it, please. Don't cut the flowers from the hearts and from the saints. இன்னும் 7 நிமிடங்கள் இருக்கின்றன. பொறுமையாக இருக்கும்.
இந்த தேர் திருவிழாவில் பங்கேற்கணுங்கிறதுக்காக எக்கச்சக்க மக்கள் வந்திருந்தாங்கங்க. எக்கச்சக்கமாகவும் கூட்டமாகவும் இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லேடீஸ் வந்து நிறைய பேர் வந்து தேர் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கண் கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியல. பயங்கர க்ரௌட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போலீஸ் பாதுகாப்பும் இருந்தனால ஒரு லெவலுக்கு மேலே நம்ம குழந்தைங்கள்லாம் வச்சு என்ட்ரும் ஆக முடியல. அங்கங்கே போர்ட் வச்சு இந்த மாதிரி வந்து தேரை வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப வசதியாகவும் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. நம்மளை மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குற மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து நடந்து 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 களைச்சி தாங்க போயாச்சு. இந்த மாதிரி எல்லாம் ட்ரிப்பு வந்தால் நடக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். முக்கியமாக ஹீல்ஸு இல்லை வேறு மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடக்கிறதுக்கு நினச்சிங்கன்னா ரொம்ப வந்து மோசமாயிடும். நான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ஆகிட்டோம். பசங்களுக்கும் ரொம்ப பசிச்சிருச்சு. ரொம்ப டைமும் ஆயிடுச்சு. நாங்கள் இருந்த நாகப்பட்டினத்துக்கே வந்து செட்டிநாடு மெஸ்ஸுன்ற ஹோட்டலில் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த ஃபுட் ஆக்சுவலி. சென்னையிலலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கிடைக்குமானா எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல. இவ்வளோ நாள் இருந்துட்டோம் சென்னையில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டும் குவான்டிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா நிறைய இருந்தது. ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டோன்னா கூட அது 3 பேர் வந்து தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்குலாம் இருந்தது. ரொம்ப சிக்னேச்சர் டிஷ்ஷுனா இந்த பிளேட் சவர்மா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு சாப்பிட்டு. ஐஸ்கிரீமோடு எங்கள் டின்னரையும் முடிச்சுட்டு குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயாச்சு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் திருப்பியும் கிளம்பி நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம். எதுக்கு அப்படின்னா திருப்பி வந்து கொடி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாளுக்கான கொடியேற்றம் வந்து இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்து பிரார்த்தனை நிறைவேற்றுறவங்க நிறைய பேர் இருந்தாங்கங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு திருப்பியும் வந்து கொடி ஏற்றத்துக்காக போயாச்சு. பாருங்கள் மக்கள் வந்து பயங்கர கூட்டம் இருந்தது. நாங்கள் அன்றைக்கி மார்னிங் வந்து அந்த 12 o'clock இதுக்காக. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முதல் 2 நாள்லாம் பயங்கர வெயில் இருந்ததுங்க. ஆனால் என்னவோ தெரில கடவுளோட பெரிய இதுவோ என்னவோ நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா க்ளவுடியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சொட்டு கூட வெயில் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெக்கம் இருந்தது. பட் இருந்தாலும் நிதானமாக அந்த ஒரு கொடியேற்றத்தை சந்தோஷமாக பார்க்குறதுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு வந்து கடவுள் பெருசாக வந்து அனுகிரகம் பண்ணியிருந்தாருன்னு தான் நான் சொல்லணும். என்னால் ஆன வரைக்கும் மாதாவை பார்த்திங்கன்னா பக்கத்தில் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க. முடிஞ்சவங்க உங்களோட ப்ரேயர்ஸை இப்பயும் கூட வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்லே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களோட திருப்பி சென்னை ட்ராவலை ஆரம்பித்தாச்சு. போகிறதுக்கு வரத்துக்கு மனசே கிடையாது ஆக்சுவலி. எப்பயுமே வேளாங்கண்ணி போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா மனசே இருக்காதுங்க. அது என்னன்னே தெரில. ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் எப்பயுமே ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம். இந்த தடவை பசங்களோட காலேஜு, பிள்ளைங்களோட ஸ்கூல் அதெல்லாம் பிளான் பண்ணி ஹஸ்பண்டோட வேலை எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு 2 நாள் தான் இருக்க முடிஞ்சுது. ஹோப் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக ஒரு 3, 4 நாள் வந்து இருக்கணும்னு நான் என்னோடய ப்ரேயரை வந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வேளாங்கண்ணிங்கிறது நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா நிதானமாக நடந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் எனக்கு பர்சனலாக. எங்கேயோ ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஆரம்பித்து பிளான் போடணுன்னாலும் முதல்ல மைண்டுக்கு வர்றது வேளாங்கண்ணி தான். நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆன அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது திங்கக்கிழமை நைட்டு நல்ல மழைங்க. எக்ஸ்ட்ரீம் நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெயின் ஜேர்னி வந்து அவ்வளோ நல்ல மெமரீஸை கொடுக்குங்க. அது எப்படின்னே தெரியாது. ட்ரெயின் ஜேர்னி மட்டும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருந்ததுன்னா, அது மாரி ஒரு சூப்பர் ஜேர்னி வந்து மைண்ட் ஃபுல்லா நல்லா வந்து நமக்கு எப்பயுமே அது ஒரு ஞாபகமா இருக்கும். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஆக்சுவலி எங்களுக்கு அந்த மாரி தான் நடந்தது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருந்தது. ட்ராவல் பண்ற அந்த இதுவாகட்டும், ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கூட்டம் கிடையாது. மக்களும் எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி திருப்பி வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கன்டென்ட்டும், இந்த சேனலும் பிடிச்சிருந்ததுன்னா, இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.